ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே புதுசாக வீட்டுக்கு தொடப்பம் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வாங்குறது தான். இதில் என்ன க்ளீனிங் டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக வாங்கின தொடப்பத்தை வச்சு வீடு கூட்டும் போது அந்த தொடப்பத்திலேருந்து தூள் தூளாக பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கொட்டும். அதை நம்ம என்ன தான் பெருக்கினாலும் பெருக்க போயிடும் அப்படின்னு நினச்சி பெருக்கும் போதும் நம்ம வீட்டோட ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா, கார்னர்ஸு, கதவு ஓரம், செவத்தோட ஓரம், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போய் தங்கிடும். அது என்ன ஆகும், நாளடைவில் அப்படியே தங்கி தங்கி நம்ம வீடை மாப் போடும்போது, வீட்டை துடைக்கும் போது மாப்லேயும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வரும். நம்ம தண்ணீரை பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு லிக்விட்லாம் கலந்து வச்சுருப்போம். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த தொடப்பத்தோட அந்த தூள் தூளாக இருக்கும். மறுபடியும் ஒட்டிக்கிட்டே நம்ம அதை வீட்டை துடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன், தலை வாரக்கூடிய ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீப்பு, அதாவது பல் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு சீப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா துணி துவைக்கிற ப்ரஷ் இருந்தாலும் ஓகே தான். நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி தலை வாடுற மாதிரியே நம்ம தொடப்பத்துக்கும் வாரணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கிற அந்த சின்ன இருக்கிற தூள் எல்லாமே கொட்டிடும். ஸோ நீங்கள் நல்லா தலை சீவி விடுற மாதிரியே நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்து விட்ருங்க. ஸோ அதிலேருந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த தூள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் 2 சைடும் திருப்பி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே போல் இந்த முனையில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். அது நல்லாவே நமக்கு தெரியுது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஃபேடான இடத்துலலாம் நல்லா விழுந்துருச்சு. கொஞ்சம் அந்த தொடப்பத்தில் கொஞ்சம் பிளாக்காக டார்க்காக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் அந்த தூள் நல்லாவே பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் நான் நல்லா ப்ரஷ் போட்டு எடுக்கிறேன். ப்ரஷ் பண்ணி முடித்ததும் நல்லா உதறி விடுங்க. பாருங்கள், கீழே எவ்வளோ தூள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் நம்ம வீட்டில் அப்படியே டேரெக்டாக பெருக்கணுன்னா இந்த தூள் எல்லாமே வீட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா புது தொடப்பை வச்சு பெருக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்கும். சீப்பில் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆகிருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த பெருக்கணும் பார்த்திங்களா, இந்த டஸ்ட்டெல்லாம் இன்னும் கூட பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிகிட்டு தான் இருக்கும். ஓரளவுக்கு தான் நமக்கு ப்ரஷ் பண்ணால் வரும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா தண்ணி வச்சு நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு பக்கெட்லேயோ நீங்கள் தண்ணி பிடிச்சி அதை நல்லா டிப் பண்ணி விடுங்க. ஒரு 4-5 முறை நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க டஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணிலையும் வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொடப்பத்தை வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்காது. வீட்டில் இருக்கிற குப்பையை நம்ம பெருக்கும் போது இதில் இருக்கிற டஸ்ட்டையும் சேர்த்து கூட்டும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா க்ளீனாக கூட்ட வேண்டிய வேலை இருக்கும். ஏன்னா இதிலேருந்து விழுற டஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தொடப்பத்தை வாங்கிட்டு வந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட்டாக இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வீடு கூட்டும் போது அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லோ இல்லை டஸ்ட்டோ அதெல்லாம் எதுவுமே வராது. இப்போ பாருங்கள், நான் நல்லா கம்ப்ளீட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தண்ணிக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. ஸோ அந்த தொடப்பத்துலேருந்து விழக்கூடிய அந்த தூள் தூளாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக நமக்கு தொடப்பம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்ச நேரம் தண்ணி இருந்ததுக்கப்புறமா செவத்தோரமாக சாய்ச்சி வெயில் நல்லா படுற மாதிரி நான் வச்சுட்டேன். இது நல்லா இப்போது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாக மயில் தோகை மாதிரி இருக்குது பாருங்கள்.
ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து டஸ்ட்டு வந்து கொட்டாது. இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். நீங்கள் தொடப்பம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற மாதிரி தொடப்பத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. உருட்டு தொடப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ரொம்பவே வரும். ஸோ இது ஒரு டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.